இந்த விஜய் கட்சி தொடங்கியதுலேருந்தே இந்த கட்சியின் போக்குங்கிறது ஒரு அறம் சார்ந்து கிடையாது, சமூக உணர்வு சார்ந்தோ அரசியல் குறித்து எந்த தெளிவும் புரிதலும் இல்லாமல் ஒரு தனி மனித துதியை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த கட்சி இயங்குது. இதை தவிர்த்து இந்த கட்சிக்கு எதுவுமே தெரியாதுங்கிறத நான் தொடர்ச்சியாக ஆதாரங்களுடன் தரவுகளுடன் வரலாற்று பார்வையுடன் இந்த கட்சியை பற்றி நான் அனலைஸ் செஞ்சு உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறேன். நான் சொன்னது எல்லாமே உண்மைங்கிறத நிரூபிக்க வேண்டும் அந்த கட்சியினுடைய போக்கு இருக்குது. அந்த ஆதவ அர்ஜுனா என்பவர் ரஜினிகாந்த் அவர்களை திமுக மிரட்டிருச்சு, ரஜினிகாந்த் திமுகவுக்கு பயந்தாங்குழித்தனமாக அரசியலை விட்டு போயிட்டாரு, பட் எங்கள் தலைவர் அப்படி யாரும் மிரட்ட முடியாது என்று ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சில்லறத்தனமான பேச்சு, உண்மை இல்லாத பேச்சு, பொய்யை என்ன சொல்கிறது, சில பேருக்கு பொய் சொல்கிறது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி சொல்லுவாங்க, அதுதான் அந்த ஆதவ அர்ஜுனா. யார் மேலே வேணாலும் என்ன வேணாலும் பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவதூறை விதைச்சிட்டு கலவரத்தை விதைச்சிட்டு போகக்கூடிய ரொம்ப தப்பான ஆட்கள். ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து செய்கிறார். உங்கள் தலைவரை, அவங்களுக்கு தலைவர், அந்த நடிகரை நீங்கள் உயர்த்தி பேசணுங்கிற காரணத்துக்காக எப்பேற்பட்ட நடிகர், ரஜினியை பார்த்து தான் விஜய் வளர்ந்தார், ரஜினின்னு ஒருத்தர் கிடையாதுன்னா விஜய் கிடையாது, இது உலகத்துக்கே தெரியும், விஜய்க்கே தெரியும். விஜயும் நன்றி கிட்டத்தனமாக இருக்கார் ரஜினிகாந்தை பற்றி இப்படி பேசுகிறத ரசிச்சுக்கிட்டு. அப்பேற்பட்ட ரஜினியை பார்த்து நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? அது உண்மையாக இருந்தால் ரஜினியை பற்றி எதாவது தெரிஞ்சால் பேசலாம்.